பவுல் சொல்றார், நான் யாருக்கும் பாரமாய் இருக்கவில்லை, இருக்கவும் மாட்டேன். என்னுடைய சொந்த கைகளில் நான் உழைச்சி நான் சம்பாரித்து ஊழியம் செய்தேன் என்று சொல்லக்கூடியதை திரும்ப திரும்ப சொல்றார். நீங்கள் 1 கொரிந்தியர் 9வது அதிகாரத்துக்கு வாங்க. அங்கே சொல்லும்போது நீங்க 1வது வசனத்திலிருந்தே வாசிங்க. நான் அப்போஸ்தலன் அல்லவா, நான் சுயாதீனன் அல்லவா, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நான் தரிசிக்கவில்லையா? கர்த்தருக்குள் நீங்கள் என் கிரியைகளாய் இருக்கிறீர்கள் அல்லவா? நான் மற்றவர்களுக்கு அப்போஸ்தலனாய் இராவிட்டாலும் உங்களுக்கு அல்லவோ அப்போஸ்தலனாய் இருக்கிறேன். கர்த்தருக்குள் நீங்கள் என் அப்போஸ்தல ஊழியத்திற்கு முத்திரையாய் இருக்கிறீர்களே. என்னை நியாயம் விசாரிக்கிறவர்களுக்கு நான் சொல்லுகிற மாருத்திரமாவது, புசிக்கவும் குடிக்கவும் எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? மற்ற அப்போஸ்தலரும் கர்த்தருடைய சகோதரரும் கேபாவும் செய்கிறது போல மனைவியாகிய ஒரு சகோதரியை கூட்டிக் கொண்டு திரிய எங்களுக்கு அதிகாரம் இல்லையா? அல்லது கைத்தொழில் செய்யாதிருக்கிறதற்கு எனக்கும் பர்னபாவுக்கும் மாத்திரம்தானா அதிகாரம் இல்லை? என்ன, நானும் பர்னபாவும் சேர்ந்தான் கை வேலை பார்க்காம வேலை செஞ்சு ஊழியம் செய்யணுமா? நாங்களும் வேலை செய்யாமல் சாப்பிடக்கூடாதா? நாங்களும் ஊழியத்தில் இருக்கக்கூடாதா அப்படின்னு கேள்வி கேட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. எவன் தன் சொந்த பணத்தை செலவழித்து தண்டிலே சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புசியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். இவைகளை மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனா? மனுஷர் வழக்கத்தின்படி சொல்லுகிறேனா? நியாய பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையா? சொல்லுகிறதில்லையா? போரடிக்கிற மாட்டை வாய் கட்டாயாக என்று மோசேயின் பிரமாணத்திலே எழுதி இருக்கிறதே. தேவன் மாடுகளுக்காகவே கவலையா இருக்கிறாரோ? நமக்காகத்தான் இதை சொல்லுகிறாரா? என்ன மாட்டுக்காக எழுதல, இது நமக்காக தான் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு உழுகிறவன் நம்பிக்கையோட உழவும், போரடிக்கிறவன் தான் நம்புகிறதில் பங்கடைவேன் என்கிற நம்பிக்கையோட போரடிக்கவும் வேண்டியதே. ஆகையால் அது நமக்காகவே எழுதி இருக்கிறது. நாங்கள் உங்களுக்கு ஞான நன்மைகளை விதைத்திருக்க, ஞான நன்மைகளை, ஆவிக்குரிய நன்மைகளை விதைத்திருக்க, உங்கள் சரீர நன்மைகளை அறுத்தால், உங்க மாம்ச பிரகாரமான சரீர நன்மை, உங்களுடைய பணம் இல்ல உங்களுடைய சாப்பிட வாங்கினா அது பெரிய காரியமா? அது பெரிய காரியமா? மற்றவர்கள் உங்களிடத்திலே இந்த அதிகாரத்தை செலுத்தினால் அவர்களிலும் நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? இப்ப என்ன சொல்றாரு? மீதி அப்போஸ்தலர் உங்களுக்கு ஊழியம் செய்யறாங்க. அவங்க தங்களுடைய மனைவியும் கூட்டு வர்றாங்க. பேதுரு தன்னுடைய மனைவியும் கூட்டு கொண்டு ஊழியத்துக்கு வர்றாரு. அதே மாதிரி நானும் உங்க மேல அதிகாரம் செலுத்துறதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்லை நானும் பர்னபா மட்டும்தான் வேலை பார்த்து ஊழியம் செய்யணுமா? எங்களுக்கு அந்த அதிகாரம் இல்லையா? ஆண்டவர் பிரமாணத்திலே என்ன சொல்லியிருக்கிறாரு? நீ போரடிக்கிற மாட்டை வாயை கட்டாத, அதுக்கு என்ன அது வேலை பார்க்குது, அதுக்கான கூலியை கொடுன்னு சொல்லி சொன்னார், அதுக்கான தீவனத்தை கொடுன்னு சொல்லி சொன்னார். அது மாட்டுக்காக சொல்லலை, நமக்காக தான் சொன்னார். என்ன, ஒருத்தன் ஊழியம் செய்கிறவன் அந்த ஊழியத்திலிருந்து சாப்பிட்றதுக்கு தகுதி இல்லையா? கர்த்தரே அதை அனுமதிச்சிருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. நாங்கள் அதிகமாய் செலுத்தலாம் அல்லவா? அப்படி இருந்தும் கிறிஸ்துவின் சுவிசேஷத்திற்கு யாதொரு தடையும் உண்டாகாதபடிக்கு நாங்கள் இந்த அதிகாரத்தை செலுத்தாமல் என்ன, எங்களுக்கு ஞான நன்மைகளை விதைச்ச எங்களுக்கு சரீர நன்மைகள் வாங்குவதற்கான அதிகாரம் இருக்கு. ஆனாலும் அப்படி இருந்தோம் நாங்க அந்த அதிகாரத்தை செலுத்தாம நாங்க என்ன பண்றோம்? எல்லா பாடும் படுகிறோம். ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்கள் தேவ ஆலயத்திற்குரியவைகளில் புசிக்கிறார்கள். அடுத்த உதாரணம் என்ன சொல்றாரு? தேவாலயத்துல ஆசாரியன் இருக்கிறாங்க. பழைய ஏற்பாட்டுல அவர் கொண்டு ஒரு ஆடு பலி கொடுத்தாரு, இல்ல மாடை கொண்டு பலி கொடுத்தாருன்னா என்ன பலி கொடுத்தாரோ அதுல இருந்து அவரு புசிக்கலான்னு சொல்லி இருக்கிறது. வாசிங்க. பலிபீடத்தை அடுத்து பணிவிடை செய்கிறவர்களுக்கு பலிபீடத்தில் உள்ளவைகளில் பங்கு உண்டென்றும் அறியீர்களா? ஆசாரியனுக்கு பலிபீடத்திலிருந்து எடுத்து சாப்பிடலாம். ஆனா வேற பனிமூட்டம் இந்த மீதி ஏரியால வேலை பார்க்கிறவங்களுக்கும் அதுல இருந்து எடுத்து சாப்பிடலான் இருக்கு.
அந்தபடியே சுவிசேஷத்தை அறிவிக்கிறவர்களுக்கு சுவிசேஷத்தினாலே பிழைப்பு உண்டாக வேண்டும் என்று கர்த்தரும் கட்டளையிட்டிருக்கிறார். நீ சுவிசேஷ ஊழியம் பார்த்தேன்னா அதுல இருந்து சாப்பிடலாம்னு கர்த்தரும் அனுமதிச்சிருக்கிறாரு. அப்படி இருந்தும் மறுபடியும் இரண்டாவது என்ன சொல்றாரு? அப்படி இருந்தும் நான் இவைகளில் ஒன்றையும் அனுபவிக்கவில்லை. இப்படி எனக்கு நடக்க வேண்டும் என்று இவைகளை நான் எழுதுகிறதும் இல்லை. இப்ப நான் ஒருவேளை நான் இப்படி சொல்லி கொடுத்தேன்னா நீங்க ஓகே நம்ம பவுலுக்கும் காணிக்க கொடுக்கணும்னு சொல்லி நீங்க நினைக்கணுங்கிறதுக்காகவும் நான் எழுதல. என் மேன்மை பாராட்டலை ஒருவன் அபத்தமாக்குகிறதை பார்க்கிலும் எப்படி பவுலுக்கு காசு வாங்கிட்டு ஊழியம் பார்த்தான் அப்படின்னு சொல்லி நான் சொல்றேன், நான் இல்லப்பா, நான் என் காசை போட்டு நான் என்னுடைய வேலையை நான் வேலை பார்த்து நான் பாடுபட்டு இந்த ஊழியத்தை செஞ்சேன் அப்படின்னு சொல்றேன். அது என்னுடைய மேன்மை பாராட்டலா இருக்கு. அந்த மேன்மை பாராட்டலை அபத்தமாக்குவதை பார்க்கிலும் சாகிறது எனக்கு நலமாயிருக்கும். ஹலோ, நான் இங்க இந்த காசு வாங்கி இந்த ஊழியம் செஞ்சாரு, பவுலு காணிக்கைக்காக செஞ்சாரு அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அப்படி யாராவது சொன்னா அதுக்கு பதிலாக நான் செத்து போறது நல்லதுங்கிறாரு. நான் சொல்றேன், மேன்மையான ஊழியம் என்னன்னா நீங்க உங்க சொந்த காலில் நின்று சம்பாரிச்சு யாருக்கும் பாரம் இல்லாம நீங்க ஊழியம் செய்வது தான் மிக சிறந்த ஊழியம். ஊழியம் பார்க்குறவங்க நீங்க எவ்வளவு நேரம் ஊழியம் பார்ப்பீங்க? வாரத்தில் 1 மணி நேரம், 2 மணி நேரம், இல்லை 3 மணி நேரம். வாரத்துக்கு 3 மணி நேரம்னா ஒரு மாதத்துக்கு 12 மணி நேரம் இல்லை 15 மணி நேரம். மீதி எவ்வளோ மணி நேரம் சும்மா இருக்குது? அப்போ வேறு வழி என்ன பார்ப்பீங்க? காலண்டரை சரி அமாவாசை வருதா ஒரு ஜெபத்தை வை, பௌர்ணமி வருதா ஒரு ஜெபம் வை, இந்த கிழமை வருதா அதுக்கு ஒரு ஜெபம் வை. ஏன்னா எனக்கு பொழுது போகணும்ல. என்னன்னா இப்போ எப்படி ஆயிடுச்சுன்னா சபைக்கு வர்றதே ஊழியன்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு மக்களை மாத்திட்டாங்க. தயவு செய்து நீங்க பாஸ்டரா இருந்தா தயவு செய்து போய் நல்லா ஒழுங்கா உட்கார்ந்து வாசிங்க, பைபிள் வாசிங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் திரும்ப திரும்ப சொல்றாரு. நீங்க 1 கொரிந்தியர் 9வது அதிகாரம் முழுவதும் எடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றாரு. அடுத்த வசனம் வாசிச்சிருங்க, கொஞ்சம் வாசிச்சு நான் அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போறேன். சுவிசேஷத்தை நான் பிரசங்கித்து வந்தும் மேன்மை பாராட்ட எனக்கு இடமில்லை. அது என்மேல் விழுந்த கடமையாய் இருக்கிறது. என்ன சுவிசேஷம் சொல்லுவது? என் மேல விழுந்த கடமை. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாருமே நான் இப்படி இருந்த இயேசு கிறிஸ்து வந்தார், என்னை ரட்சித்தார், என்னை விடுதலை பண்ணார்னு சொல்லுவது அது என் மேல விழுந்த கடமை. இட்ஸ் மை டியூட்டி. ஏன்னா என்னை ரட்சித்த ஆண்டவர் நான் என்னை ரட்சித்தார்னு சொல்லி மற்றவங்களுக்கு சொல்ல வேண்டியது என் மேல விழுந்த கடமை. அடுத்து என்ன சொல்றாரு பாருங்க. சுவிசேஷத்தை நான் பிரசங்கியாது இருந்தால் எனக்கு ஐயோ. என்ன, என் கடமையை செய்யாம நான் சுவிசேஷத்தை பிரசங்கிக்காம இருந்தேன்னா எனக்கு ஐயோ, அநாத்தமா, நான் சபிக்கப்பட்டவனாக தயாருங்கிறாரு. ஐயோன்னு சொல்லிட்டு நான் உற்சாகமாய் அப்படி செய்தால் எனக்கு பலன் உண்டு. உற்சாகம் இல்லாதவனாய் செய்தாலும் உக்கிரான உத்தியோகம் எனக்கு ஒப்புவிக்கப்பட்டிருக்கிறது. எனக்கு உக்கிரான ஊழியம் ஒப்புவிக்கப்பட்டிருக்கு. இந்த பவுல் என்ன செய்யறாருன்னா, நீங்க அப்போஸ்தலனாகிய 18வது அதிகாரத்துக்கு வாங்க, 3வது வசனம் வாசிங்க. அவர்கள் கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். என்ன பண்ணாங்க? கூடாரம் பண்ணுகிற தொழிலாளிகளாய் இருந்தார்கள். தானும் அந்த தொழில் செய்கிறவனானபடியினால் அவர்களிடத்தில் தங்கி வேலை செய்து கொண்டு வந்தான். என்ன, அவரும் கூட இருந்து கூடார தொழில் செஞ்சுதான் ஊழியம் பார்த்தார். எங்க இது எங்க நடக்குது? 18வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. அதன் பின்பு பவுல் அத்தனை பட்டணத்தை விட்டு கொரிந்து பட்டணத்துக்கு வரும்போது நடந்த சம்பவம். கொரிந்து பட்டணத்துல அவர் ஊழியம் பார்க்கும்போது என்ன பண்ணாரு? வேலை பார்த்தா செஞ்சாரு. 1 கொரிந்தியர் 4வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எங்கள் கைகளினாலே வேலை செய்து பாடுபடுகிறோம், வையப்பட்டு ஆசீர்வதிக்கிறோம். எங்க கையில தான் வேலை செஞ்சு ஊழியம் பார்க்கிறோம். இப்ப அப்போஸ்தலனாகிய 20வது அதிகாரத்துக்கு வாங்க மறுபடியும். இது எபேசு சபையில நடக்கிறது. எபேசு சபையில இதே மாதிரி தான் இருந்து ஊழியம் பார்க்கிறாரு. எபேசு சபையில ஊழியம் பார்த்துட்டு 3 வருஷ காலம் அங்க இருந்து முடிச்சுட்டு
அவர் எங்கே போகிறாரு? மறுபடியும் எருசலேம் போகிறாரு. போகிற வழியில் என்ன பண்ணுறாரு? ஆன் த வே மிலிட்டஸ் என்று சொல்லக்கூடிய மெலித்தா தீவுக்கு எபேசு சபையில் உள்ள மூப்பர்களை கூப்பிட்டு வச்சு அங்கே கடைசி அவர் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். அதில் 34வது வசனம் பாருங்க. நீங்கள் அறிந்திருக்கிறபடி என்ன? சபையில் இருக்க மூப்பர்களை கூப்பிட்டு மூப்பர்களை வச்சு கடைசியா எச்சரிக்கை பண்ணி கட்டி பிடிச்சு அழுது சொல்றாரு, எப்பா நான் உங்க கூட இருந்தேன், 3.5 வருஷ காலம் உங்களுக்கு தேவனுடைய வார்த்தையை சொல்லி கொடுத்தேன். நான் போனதுக்கு பின்பாக ஓநாய்கள் வரும், அது என்ன பண்ணும்? சிலரை பட்சிக்கும். அவங்க என்ன பண்ணுவாங்க? உங்களுக்குள்ளேயும் மாறுபாடான போதகர் எழும்புவாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்க? அவர்கள் தங்களுக்கு நேராக சீஷர்களை இழுத்துக் கொள்வாங்க. அதனால நீங்க ஜாக்கிரதையா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன சொல்றாரு? 34வது வசனத்துல, நீங்கள் அறிந்திருக்கிறபடி, உங்களுக்கே தெரியும், நீங்கள் அறிந்திருக்கிறபடி எனக்கும் என்னோட கூட இருந்தவர்களுக்கும், எனக்கு மாத்திரம் இல்ல என் கூட இருந்தவர்களுக்கும் வேண்டியவைகளுக்காக இந்த கைகளே வேலை செய்தது. எது சொல்றாரு? இந்த கை தான் வேலை பார்த்துச்சு. இந்த கை வேலை பார்த்தது. இப்படி பிரயாசப்பட்டு பலவீனரை தாங்கவும் வாங்குகிறதை பார்க்கிலும் கொடுக்கிறதே பாக்கியம் என்று கர்த்தராகிய இயேசு சொன்ன வார்த்தைகளை. இது எங்க இருக்கு? பைபிள் எங்கேயாவது இதுக்கு முன்னாடி பார்த்திருக்கீங்களா? வாங்குறதை பார்க்கிலும் கொடுக்கிறது உத்தமன் சொன்ன வார்த்தை எங்கேயாவது சொன்னதை பார்த்திருக்கீங்களா? இது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்போஸ்தலனாகிய பவுலுக்கு வெளிப்படுத்தினது. இதுக்கு முன்னாடி நீங்க சுவிசேஷ நூல்ல எங்கேயுமே பார்க்க மாட்டீங்க. சொல்றாரு, நான் எதுக்காக இந்த ஊழியம் பார்த்தேன்? ஆண்டவர் சொன்னாரு, டே நீ வாங்குறத பார்த்து கொடுக்கறது தான் பெட்ரு. அதனால நான் என்ன பண்றேன்? என் கைகள் மூலமாய் சொந்தமாக உழைத்து நான் அந்த ஊழியத்தை செய்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய காரியம். நீங்க 1 தெசலோனிக்கே சபை பாருங்க. 1 தெசலோனிக்கேயர் 4வது அதிகாரம் 11-12. புறம்பே இருக்கிறவர்களை பற்றி யோக்கியமாய் நடந்து ஒன்றிலும் உங்களுக்கு குறைவில்லாதபடிக்கு நாங்கள் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே அமைதல் உள்ளவர்களாய் இருக்கும்படி நாடவும் உங்கள் சொந்த அலுவல்களை பார்க்கவும் உங்கள் சொந்த கைகளினாலே வேலை செய்யவும் வேண்டும் என்று. எப்படி? கடன் வாங்கி இல்ல, உங்க சொந்த கையில வேலை பாருங்கிறார். இந்த கை தான் வேலை பார்த்துச்சு, நீ என்ன பண்ணு? இந்த கையை வச்சு வேலை பாரு. அதே தெசலோனிக்கே சபைக்கு 2வது கடிதம் எழுதுறாரு. 3வது அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. இப்படிப்பட்டவர்கள் அமைதலோட வேலை செய்து தங்கள் சொந்த சாப்பாட்டை சாப்பிட வேண்டும் என்று. சரி, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே அவர்களுக்கு கட்டளையிட்டு புத்தி சொல்லுகிறோம். என்ன புத்தி? என்ன சொல்றோம்? ஒழுங்கா வேலை பார்த்து சாப்பிட்டு இரு. எனக்கு அருமையானவர்களே, விசேஷமா இந்த ஆம்பளை பசங்க வளர்க்குறவங்க தயவு செய்து உங்க பிள்ளைக்கு சொல்லி வளங்க. முதல்ல என்ன? நீ வேலை பார்க்கணும், நீ உன் குடும்ப தலைவனாகணும், நீ உன் குடும்பத்துக்கு நீ சம்பாரிச்சு நீ தான் குடும்ப தலைவனாக இருந்து உன் குடும்பத்தை வழி நடத்தணும்னு சின்ன பிள்ளையிலேருந்தே வளருங்க. எப்போ பாரு அம்மின்னு பின்னாடி முந்தானி பிடிக்கிறவ வளர்க்காதீங்க, தயவு செய்து வளர்க்காதீங்க. என்ன பாரு, என் ராஜா அச்சு புல்லு அழுகுது, அவன் சாப்பிட மாட்டான், அவன் என்ன இந்த இது பார்க்கலன்னா சாப்பிட மாட்டான். விட்டு பாரு, பசியில அடிச்சு பிடிச்சி சாப்பிட்றானா இல்லையா பாரு. ஒரு நேரம் சாப்பிடலன்னு செத்தா போகுது. தயவு செய்து புரிஞ்சு கொள்ளுங்க. ஏன்னா எப்போ பாரு இந்த போடு, அவன் இந்த படம் போட்டால் தான் அண்ணன் சாப்பிடுவான். நான் சொல்லி நீ போனை வாங்கி வச்சிரு, இன்னும் ஒரு 3 மணி நேரம் கழிச்சு அவன் கதறிக்கிட்டு சாப்பிட்றானா இல்லையா பாருமே. ராஜா அதே மாதிரி பெற்றோர், பொம்பளை பிள்ளை வளர்க்குற பெற்றோர் நீங்கள் சொல்லி வளங்க. எம்மா நீ போய் உன் புருஷன் கூட சேர்ந்து குடும்பத்தை நடத்தணும், நீ என் வீட்டிலே சுற்றிக்கிட்டு இருக்காதன்னு சொல்லி வளங்க. நீ ராணின்னு சொல்லி என்ன ராணி? அங்கே போய் நீங்கள் ராணி மாதிரியா இருக்கிறீங்க உங்கள் வீட்டில்? ஹலோ, வீட்டை கழுவ சமைக்க இதை பண்ணி நீங்கள் முடிச்சு போகும்போது நீங்கள் ராணி மாதிரியே வேலைக்காரியோட மோசமாக இருக்கீங்க. பிறகு உன் பிள்ளைக்கு எதுக்கு ராணின்னு போய் சொல்கிறீங்க? சரியா சொல்லி வளங்க.
ஏன்னா பிள்ளைகளை வளர்க்குறது ரொம்ப அவசியம். ஏன்னா இது அடிப்படை. நம்ம வந்து பேசிக்காக நம்ம எப்படி பிள்ளைகளை வளர்க்கணும்னு சொல்லி கொடுக்காத போது அவன் ஊழியத்துக்கு வரும்போது தப்பாக தான் வர்றான். சொல்றாரு, நீ வேலை பார்க்கலன்னா உன் சொந்த கையில் சாப்பிடலன்னு சாப்பிடாதங்கிறாரு. எப்ப நீங்க சொல்லி வளர்க்குறீங்க? அப்ப இது ஒரு நார்மல் வாழ்க்கைக்கு அப்படி இருக்கணும்னா நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? ஒரு ஊழியத்துக்கு கர்த்தருக்கு முன்னாடி வரும்போது நம்ம எப்படிப்பட்ட மக்களா இருக்கணும்? வேலை பார்த்து நம்ம செய்யும் போது, இப்போ உங்களால் வேலையே பார்க்க முடியாத அளவுக்கு உங்களுக்கு ஊழியம் பெருசாயிருச்சு, நிறைய ஊழியங்கள் பண்ணிட்டீங்க, நிறைய போறீங்க, உங்களுக்கு இது பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு சொல்லி நிலைமை வந்துச்சுன்னா நீங்க வேலையை விட்டுட்டு ஊழியம் பாருங்க. எனக்கு தெரிஞ்சு அப்படி ஒரு நிலைமை இது வரைக்கும் யாருக்கும் வரல. பவுலுக்கே வரல. நான் இன்னும் டிராவல் பண்றேன், நான் நிறைய இடம் போறேன், நிறைய ஊழியம் பார்க்குறேன், எனக்கு இந்த நிலைமை வரல. உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிஸ்னஸோ இல்லை உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஒரு வேலையை தேடிக்கோங்க. தயவு செய்து நன்றாக புரிந்து கொள்ளுங்க. ஏன்னா நம்ம எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழுகிறோம் என்பது முன் உதாரணம். நான் ஒரு கதை சொல்லியிருக்கேன், ஒரு உண்மை சம்பவம் சொல்லியிருக்கிறேன். அமெரிக்க தேசத்தில் நடந்த ஒரு சம்பவம். ஒரு பட்டணத்தில் புதுசாக ஒரு சபை இருக்கு. அந்த சபைக்கு ஒரு போதகர் வந்திருக்கிறாரு. அந்த சபைக்கு மக்கள் வர்றது குறைஞ்சு போச்சுன்னு சொல்லி இவரை கூப்பிட்டுருக்காங்க. இவர் வந்திருக்கிறாரு. அப்போ இவர் சபையை எப்படி வளர்க்குறது, என்ன பண்ணுறது, என்ன இதுன்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே பஸ்ஸில் ஏறியிருக்காரு. பஸ்ஸில் ஏறின உடனே இவர் டிக்கெட் வாங்குற காசு கொடுத்துருக்காரு. அந்த டிரைவர் கொடுக்கும்போது கூட ஒரு 25 சென்ட் குவார்ட்டர்னு சொல்லுவாங்க, அங்கே காயின் கொடுக்கும்போது ஒரு குவார்ட்டர் 25 சென்ட்டு கூட எக்ஸ்ட்ரா கையில் கொடுத்து விட்டுட்டாரு. இவர் வாங்கினவர் பார்த்து சீட்டில் உட்காந்து பார்க்குறாரு, 25 சென்ட் ஒரு குவார்ட்டர் அதிகமாக இருக்குது. இதை தப்பாக கூட கொடுத்துட்டார். இப்போ இவருக்கு என்ன தோணுது? உள்ளே வச்சுக்கிருவோமா இல்லை நம்ம கொடுத்துருவோமான்னு இவருக்குள்ள ஒரே போராட்டம். பஸ்ஸு போகிற வரைக்கும் இவர் யோசிச்சுட்டே இருக்காரு, கொடுப்போமா இல்லை என்ன வேணாம், என்ன நம்ம தப்பாக கொடுத்துட்டாரே, நம்ம கொடுப்போமா வச்சுக்கிறோமா இப்படின்னு யோசிச்சுட்டே இருக்காரு. கடைசியில் ஒரு உந்துதல் என்ன பண்ணுறாரு, இறங்க போகிறதுக்கு முன்னாடி போய், ஐயா தவறுதலாக நீங்கள் கூட கொடுத்துட்டீங்க அப்படின்னு சொன்ன உடனே அந்த டிரைவர் சொன்னாராம், நீங்கள் தான் புதுசாக வந்திருக்க பாஸ்டர்னு சொன்னாங்க, நான் சர்ச்சுக்கு வர்றதா வேணாமான்னு பார்க்குறக்கா ஒன்று எக்ஸ்ட்ரா கொடுத்தேன்னு. உண்மையில் நடந்தது. இன்னைக்கு நீங்கள் வேற ஒன்றும் செய்ய வேணாம். நான் எப்பயுமே இறங்கினா டாக்ஸியில் ஆட்டோ டிரைவர்கிட்ட கேட்கறது தான், இந்த ஊரில் யார் நல்ல பாஸ்டர்னு கேளுங்க, கரெக்டாக சொல்லுவான். யார் உண்மையான ஊழியக்காரர் யாருன்னு சொல்லுவீங்க. நீங்கள் நம்ம இல்லைங்க, வெளியே இருக்கிறவன் சொல்லுவான். எவ்வளவு 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 கேவலப்படுது பாருங்க கர்த்தருடைய நாமம். என்ன, நீங்க காணிக்கைக்காக ஊழியம் செய்கிறவங்களா மாறாதீங்க, கூலிக்கு மாரடிக்கிறவங்களா வராதீங்க. ஏன்னா இது என்ன, ஆவிக்குரிய குடும்பம், நீங்க ஆவிக்குரிய தகப்பன், அவங்க பிள்ளைகள், இந்த உறவுல நீங்க வரணும். நான் அதனால தான் எங்களுக்கு எந்த பட்டமும் வச்சுக்கிறதே கிடையாது. சகோதரர் ஆபிரகாம் டேவிட் ஜான். ஏன்னா என்ன, எபிரேயர் 2வது அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்றாரு, அவர் என்னை சகோதரர் என்று அழைப்பதற்கு வெட்கப்படவில்லை. அதை விட எனக்கு வேற என்ன டைட்டில் வேணும்? எனக்கு ஒரு அண்ணன் இருக்கார், அவர் பேர் இயேசு கிறிஸ்து, அவரோட தம்பி நான், அவ்வளோதான். இதுக்கு மேலே எனக்கு என்ன வேணும்? போதும். நீங்கள் பாஸ்டர், பிஷப்பு, டீக்கனு, கார்டினல் எல்லா பட்டத்தையும் திருட்டாங்க நம்ம ஆளுங்க. என்ன பண ஆசை வருது பாருங்க, அதுக்கு அளவே கிடையாது. வசனம் நமக்கு நல்லா தெரியும், 1 திமோத்தி 6:10, பண ஆசை எல்லா தீமைக்கும் அதுதான் வேறு. ஏன்னா உங்களுக்கு போதுங்கிற மனசு வரவே வராது. ஏன்னா ஆசை, பண ஆசை வந்துருச்சுன்னா, ஏன்னா பணத்துக்காக ஊழியம் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா அதுதான் நடக்கும். இன்னொரு விஷயம், பணத்துக்காக ஊழியம் பார்க்கும்போது என்ன செய்ய மாட்டீங்க, உங்களால் தைரியமாக கர்த்தருடைய வார்த்தையை சொல்ல முடியாது. ஏன்னா நீங்கள் பார்க்கும்போது அவர் தசம் 5000, இவர் 2000, வேண்டாம், இவர் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குது, ஏதாவது சொன்னோம்னா 20,000 போயிடும், அவர் வேண்டாம், அவர் 1,00,000 கொடுத்துருக்கிறாரு, அதனால நம்ம என்ன சொல்லுவோம், கர்த்தர் இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிப்பாராக, நீ வருகையிலும் ஆசீர்வாதமாய் இருப்பாய், தேவன் உன்மேல் அன்பாக இருக்கிறார். அவன் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் அவனை பார்த்து கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பாராகன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைக்கு போயிடுவாங்க. ஆனால் நாங்கள் அந்த மாதிரி பண்ணுறதே கிடையாது. எங்கள் சர்ச்சிலேருந்து வந்தவங்க நிறைய பேரை தெரியும், இங்கே இருக்கவங்களுக்கு நிறைய தெரியும். நான் தைரியமாக சொல்லுவேன், உன் வாழ்க்கை மாறலையா, நீ இந்த மாதிரி பண்ணுறியா, லேட்டாக வர்றியா, 10 நிமிஷம் லேட், 10 நிமிஷத்துக்கு மேலே 10 நிமிஷம் லேட் ஆகுது, நீ ரெகுலராக லேட்டாக வந்தால் நான் சொல்லுவேன்,
நீ தயவு செஞ்சு வேறு சர்ச் பாரு, இது உனக்கு இந்த சர்ச்சு கிடையாதுன்னு சொல்லிடுவேன். பைபிள் எடுத்து வரலையா, இது உனக்கு இந்த சர்ச்சு கிடையாது, நீ வேறு சர்ச்சுக்கு போ. இங்கே வந்தால் நீ கர்த்தருடைய வார்த்தையை கற்றுக்கொண்டு கர்த்தருக்கு ஏற்ற மாதிரி வாழ்கிறதா இருந்தால் வா. இல்லைன்னா உனக்கு காசு வாங்கிட்டு ஆசீர்வதிக்கிற 1000 பேர் இருக்கான், நீ அங்கே போ. இங்கே வந்தால் ஒழுக்கமாக இருக்கணும். சபை சர்ச் டிசிப்ளின் நாங்கள் ரொம்ப கடைப்பிடிப்போம். ஜூமில் ஜாயின் பண்ணால் 10 நிமிஷம் தான் கிரேஸ் டைம், அதுக்கப்புறம் லாகின் பண்ணிங்கன்னா லாகின் ஆகாது, விட மாட்டாங்க. ஏன் உனக்கு கர்த்தருக்கு அந்த டிசிப்ளின் ஏன் இல்லை? அதுக்காக ஆரம்பிக்கிறதுக்கு எவ்வளவு கரெக்டாக இருக்கிறோமோ அதே மாதிரி முடிக்கிறதுலையும் கரெக்டாக இருக்கும். சும்மா ஆவியானவர் உங்களெல்லாம் வழி நடத்த மாட்டார். எல்லாவற்றையும் ஒழுக்கமாயும் கிரமமாயும் செய்ய வேண்டும். எவ்ரிதிங் மஸ்ட் பி டன் இன் ஆர்டர். 1 Corinthians 14:40 ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஏன்னா நீங்கள் எப்போ ஆரம்பிக்கிறது, இவர் பாட்டுக்கு வரணும் பண்ணார். இதில் ரெண்டாவது இன்னொன்று என்னென்னா, இந்த பாஸ்டர் ஒருத்தர் வந்துட்டார்னா அவர் தான் சோலோ மேனாக இருப்பார். அவர் தான் கீபோர்டு போடுவார், அவர் தான் பாட்டு பாடுவார், அவர் தான் எல்லாம் செய்வார். வேறு யாரும் எதுவுமே செய்ய மாட்டாங்க. அவரே ஆசீர்வாதத்தையும் சொல்லி முடிச்சுடார், வேறு ஒரு வேலை விட மாட்டார். வேறு எப்படி அந்த சபை வளரும்? எல்லாரும் சேர்ந்து வளரக்கூடிய ஒரு காரியத்துக்கு வரணும்ல. அப்போ முதல்ல அடிப்படையில் என்ன காரணத்துக்காக அவங்க அது பண்ணுறாங்கன்னா, காசுக்காக. தயவு செய்து நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, காசுக்காக ஊழியம் பார்க்காதீங்க. ஒரு சிலருக்கு இப்போ மனசில் ஓடும், 2 Corinthians இருக்குவாங்க, என்னன்னே வார வாரம் எங்கள் இதில் அதை வாசித்து எங்களுக்கு காதே புண்ணாகி போச்சு. 2 Corinthians 9வது அதிகாரம் 1வது வசனம் வாசிங்க. பரிசுத்தவான்களுக்கு செய்ய வேண்டிய தர்ம சகாயத்தை குறித்து. என்னத்தை குறித்து? காணிக்கைங்கிற வார்த்தை அங்கே இருக்கா? இந்த வசனத்தை இதில் இல்லை, 7வது 6வது வசனத்தை எடுத்தா எல்லா சபையிலையும் காணிக்க வாங்குறதுக்கு முன்னாடி வாசிக்கிறாங்க. பெரும்பாலான சபைகளில் இதை எடுத்தா வாசிக்கிறாங்க, நீ காணிக்கையை கொடுன்னு. ஆனால் எதுக்காக அவர் கேட்குறாரு காணிக்க? தர்ம பணத்துக்கு, தர்ம சகாயம். தர்ம பணனோட தர்ம சகாயம் என்ன? எருசலேமில் பஞ்சம். அங்கே இருக்கிற விசுவாசிகள் பஞ்சத்தில் அடிபட்டு சாப்பாடுக்கு இல்லாமல் இருக்கிறாங்க. இங்கே உங்களுக்கு கொரிந்து சபையில் நீங்கள் கிறிஸ்தவங்க, உங்கள் சகோதரன் அங்கே பஞ்சத்தில் சாப்பாடு இல்லாமல் இருக்கிறான். அவங்களுக்கு நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுங்கள், வாரத்தில் முத நாள் சபைக்கு வரும்போது கொஞ்சம் பொருளை சேர்த்து வைங்க. ஏன்னா அதை எடுத்துக்கொண்டு அங்கே கொண்டு போய் கொடுக்கறதுக்கு. அதுக்கு தான் அவர் வாங்கினார். ஊழியத்துக்கு யாருக்கிட்டையும் வாங்கலை. திரும்ப திரும்ப சொல்லியிருக்கிறார், எல்லா சபைகளுக்கும் சொல்லுமாறு, நான் யாருக்கும் பாரமாக இருக்கலை, ஒருத்தருக்கும் ஒன்றுமே செய்யலை. ஆனால் பிலிப்பாய் பட்டணத்தில் உள்ள சபை மட்டும்தான் அவங்களாம் முன் எனக்கு 2 முறை காணிக்க அனுப்பிச்சாங்க. மற்றபடி வேற யாரும் எந்த சபையும் எனக்கு எதில் கொடுக்கல, இல்லவே இல்லை. நான் யாருக்கிட்டே எது கேட்டதே இல்லை. அப்போஸ்தலன் பவுல் ரொம்ப அழகா நேர்த்தியா சொல்றாரு, திரும்ப திரும்ப சொல்றாரு. நான் ஏறக்குறைய இந்த 20 வருஷங்களுக்கு மேலாக நான் ஊழியம் பார்த்துட்டு இருக்கிறேன். எங்கள் சபை 16 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. இது வரைக்கும் எதற்காகவும் யாருக்கிட்டையும் எந்த தேவையும் சொன்னதும் கிடையாது, கேட்டதும் கிடையாது. யாருக்கிட்டையும் எந்த காணிக்கையோ எந்த தேவைக்கோ நாங்கள் யாருக்கிட்டையும் கையேந்தின கிடையாது, கர்த்தர் ஒருத்தரை தவிர. சாட்சியா சொல்றேன். நிறைய பேர் சொல்லுவாங்க, நான் ஏன் நாங்கள் அகஸ்டின் ஜெபகுமார் அண்ணனை பற்றி இவ்வளோ தூரம் சொல்கிறோன்னா, அவங்க ஊழியம் ஜெம்ஸ் ஊழியம் அதே மாதிரி தான். இது வரைக்கும் யாருக்கிட்ட எதுவும் கேட்கறது கிடையாது. உங்களால் நடத்த முடியும். ஏன்னா உங்களை வச்சு உங்களுக்கு ஊழியம் நடத்துறது உங்களை யாருக்காக ஊழியம் நடத்துறீங்க? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்காக. யார் மூலமா ரட்சிப்பு? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா. வேற எந்த ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமா தான். அப்ப என்னன்னா, உங்களுக்கு எங்க காணிக்க கொடுக்க சொல்றாரு அங்க கொடுங்க. எங்க சபையில நான் தான் சொல்லுவேன், உனக்கு எங்க கர்த்தர் காணிக்க கொடுக்க சொல்றாரு அங்க கொடு. இங்க கொடுக்க சொன்னா கொடு, இல்லைன்னா சும்மா நீயா கொடுக்கணும் கொடுக்காது, அது உனக்கு பிரயோஜனம் கிடையாது, எனக்கும் கிடையாதுன்னு சொல்லுவேன். ஓப்பனா தான் சொல்லுவேன் நான். உன் காணிக்கை நீ பத்திரமா, உன் காசை உன் பத்திரமா நீ வச்சுக்கோ. கர்த்தர் எங்க கொடுக்க சொல்றாரோ, இல்லை யாருக்கு கொடுக்க சொல்றாரோ, கூட இருக்க சபையில் உள்ள சகோதரன் கொடுக்க சொல்லலாம், இல்லை ஒரு சகோதரி கொடுக்க சொல்லலாம், இல்லை வேற ஒரு தர்ம காரியம் செய்ய சொல்லலாம். யாருக்கு எங்க கொடுக்க சொல்றாரோ ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படி செய்யணும்.
அப்போ ஒரு சபையில காணிக்கை இது பண்றது என்ன ஆயிடுச்சுன்னா, இப்போ பூரா காணிக்கை மோகமா மாறிடுச்சு. காணிக்கை கொடு, முதலாம் காணிக்கை, இரண்டாம் காணிக்கை, கட்டட காணிக்கை, தோத்திர காணிக்கை. என்ன யோசிச்சு பாருங்க, தயவு செய்து நன்றாக சிந்திச்சு கொள்ளுங்க. ஏன்னா நீங்க அடுத்து ஊழியம் செய்யக்கூடிய மக்கள் நீங்க வரும்போது யாருக்கும் பாரமா இருக்காதீங்க. உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்யுங்க. அதை கர்த்தர் வழி நடத்தி கொடுப்பாரு. அப்ப நம்ம நம்மளால என்ன நமக்கு எங்க கொடுத்துருக்கிறோம் அந்த இடத்துல நம்ம ஊழியம் செய்யக்கூடிய மக்களா இருக்கணும். அதுதான் சிறப்பான ஊழியம். அதனால காலையில சொல்லி கொடுக்கும்போது நான் சொன்னேன், பெண்கள் பிரசங்கம் பண்றதுல பிரச்சனை இல்லை. ஆனா பெண்கள் ஒரு தலைமைத்துவம் எடுத்து அவங்களா ஒரு ஊழியம் நடத்துறது வேத வசனத்துல கிடையாது. என்கிட்ட கேள்வி கேட்கும்போது கூட ஒருத்தவங்க சாப்பிடும்போது ஒருத்தவங்க கேட்டாங்க, அண்ணே அந்த சகோதரி அவங்க தனியாக ஊழியம் நடத்திருக்காங்க, இவங்க ஊழியம் நடத்திருக்காங்க. ஒன் ஆர் டூ எக்ஸப்ஷன் இருக்கு, இல்லைன்னு சொல்லலை. நான் பைபிளில் இருக்குன்னு சொன்னேன்ல, டெபோராவை எடுத்து ஆண்டவர் உபயோகப்படுத்தினார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா மிக தெளிவாக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தெரிந்து கொண்டது எல்லாமே மென். அந்த ஊழிய அழைப்புங்கிறது ஆண்களுக்கு கொடுக்கப்பட்டது. ஏன் இது முக்கியமான காரியம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு கொண்டீங்கன்னா, படைப்பில் நம்ம படைக்கப்பட்ட விதம் வித்தியாசம். இதை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆண்களுக்கு ஹார்மோனல் சேஞ்ச் கிடையாது. பிசிக்கலாக பார்த்தீங்கன்னா மாம்ச பிரகாரமாக ஒரு ஹார்மோனல் சேஞ்சே கிடையாது. 365 நாள் ஒரே ஸ்ட்ரைட் லைன் தான். ஆனால் உங்களுக்கு இசிஜி மாதிரி ஸ்விங் ஆகிக்கிட்டே இருக்கும். ஒரு நேரம் அப்படிம்பீங்க, அடுத்த நேரம் கீழே போவீங்க, அடுத்த நேரம் மேலே வருவீங்க. உங்களாலே உங்களை கட்டுப்படுத்த முடியாத நிலைக்கு போவீங்க. சாப்பிடும்போது சகோதரிகள்கிட்ட கூட சொன்னேன், எங்கெல்லாம் குடும்பத்தில் 2 பேர் பிரச்சனைன்னு வந்தாங்கன்னா நான் சகோதரனை பார்த்து கேட்பேன், தம்பி உன்னுடைய ஒய்ஃபோட மாதவிடை கால மென்சுரல் சைக்கிள் தெரியுமான்னு கேட்பேன். தெரியலன்னு சொன்னான்னா அதை தெரிஞ்சு கூட உன் பிரச்சனை பாதிக்கு மேலே சரியாயிரும்னு சொல்லுவேன். ஏன்னா பெண்களுக்கு அவங்களுடைய உடம்புல வரக்கூடிய மாறுதல்கள் ரொம்ப ஜாஸ்தி. ஏன்னா அவங்க என்ன ஒரு மாதவிடாய் காலம் வரும்போது, அவங்க அந்த இது வரும்போது, பீரியட்ஸ் வரும்போது அவங்க அவங்களால அவங்கள கண்ட்ரோல் பண்ண முடியாது. அவங்களுக்கு பயங்கரமான எமோஷன். ஒரு மென்சுரல் சைக்கிள் தொடங்கின அந்த முதல் 7 நாட்களுக்கு அவங்களுக்கு யாரும் அவங்க பக்கத்தில் வரக்கூடாது. அவங்களுக்கு பிடிக்காது. என்னைய தொடாத, என்கிட்ட வராத. அது கணவனாக இருந்தாலும் சரி, பிள்ளையாக இருந்தாலும் சரி, ஒரு மாதிரி எரிச்சலாகவே இருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் 7வது நாளுக்கு அப்புறம் 8வது நாள்லேருந்து இந்த ஓவலேஷன் பீரியட்னு சொல்லுவாங்க. அடுத்த ஒரு வாரம் 15, 16வது நாள் வரைக்கும், 8வது நாள்லேருந்து அப்போ ஒரே லவ்ஸாக இருக்கும், அநியாய லவ்ஸாக இருக்கும். கணவனை கட்டி பிடிப்பாங்க, பிள்ளையை போட்டு அமுக்குவாங்க, இதை பண்ணுவாங்க, ஊட்டுனுமாங்க, இதை பண்ணுவாங்க, எல்லாம் ஒரே அன்பாக இருக்கும். பார்த்தீங்கன்னா கணவனுக்கு பிடிச்ச சாப்பாடை செய்வாங்க, எல்லாம் பிள்ளைக்கு பிடிச்சதை செய்வாங்க, ஒரே லவ்ஸாக இருக்கும். அடுத்த வாரம் என்ன மாறிடும், ஒரு பய பக்கத்தில் வராத, ஓடி போயிரு. இது மாசம் நடக்கும். உங்களுக்கு அது தெரியலன்னா என்ன, லூசா இவ போன வாரம் இப்படி இருந்தா இந்த வாரம் பயங்கர கொடுமனே, போன வாரம் வரைக்கும் நல்லா இருந்தோன்னே இந்த வாரம் பாருங்கண்ணே ஒண்ணுமே இல்லைண்ணே, ஒரு ரீசனுமே இல்லைண்ணே, சண்டை போடுறானே. ராஜா தெரிஞ்சுக்கோ, இது ஒரு காரியம். இந்த 40 வயசுக்கு அப்புறம் மெனோபாஸ்னு ஒன்று வரும் பெண்களுக்கு. இந்த பீரியட்ஸ் வர்றது நிற்கக்கூடிய ஒரு காலம். அப்போ பார்த்தீங்கன்னா சில பெண்களுக்கு அவங்களுக்கு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடும். வீட்டை விட்டு ஓடி போனவங்களாம் இருக்காங்க, அவங்களால கண்ட்ரோலே பண்ண முடியாது. இது உங்கள் சரீர அமைப்பு, புரிஞ்சு கொள்ளணும். நீங்கள் ஆண்களும் இதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உங்கள் மனைவி ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, எதுக்காக அவங்களுக்கு இப்படி கோவம் வருது, ஏன் வல்லுன்னு விழுகிறாங்க, ஏன் இவ்வளோ நாள் போன வாரம் நல்லா இருந்தாங்க, இந்த வாரம் மம்மி ஏன் தத்தம் போடுறாங்கன்னா பிள்ளைக்கு தெரியணும். உங்களுக்கு சொல்லணும், மகனே இந்த ஒரு வாரத்துக்கு சேஃப் ஜோனில் இரு, பக்கத்தில் போய் அடியே வாங்கிட்டு வந்துடும், அது பேசாமல் இரு. இந்த சைக்கிள் மனோபாஸ் சீசனில் புருஷன் எல்லாரும் ஓடி ஒழியணும், சிக்கனைங்க சின்ன ஆயிடுவீங்க. சீரியஸாக நடக்குது. ஏன்னா இது தெரிஞ்சு கொள்ளணும். ஏன்னா உடற்கூறுகளில், ஏன்னா இது சயின்ஸுங்க, இது உடற்கூறில் வரக்கூடிய பிரச்சனைகள். God has wired it that way.
நீங்க யோசிச்சு பாருங்க, நம்மளுடைய ரீப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு சொல்றோம் இல்லையா, நமக்கு எப்படி ஒரு ஆண்மகனுக்கு ஒரு ஆண் உறுப்பை கொடுத்து பெண்ணுக்கு ஒரு உறுப்பை கொடுத்து அதிலிருந்து உங்களுக்கு வந்து விந்து கொடுத்து அது போய் வந்து ஒரு மில்லியன்ஸாக வரக்கூடியதுலேருந்து ஒரு விந்து போய் ஒரு அது இது இன்னொரு முட்டையோட சேர்ந்து அது ஒரு பிள்ளையாக மாறி அது கருத்தரித்து அந்த புள்ள வந்து வரக்கூடிய இது எவ்வளோ பெரிய அதிசயம் தெரியுமா? அன்பிலீவபிள் மிரக்கிள் தெரியுமா? நீங்க அந்த ஒரு ரீப்ரொடக்ஷன் சிஸ்டத்தை மட்டும் சயின்ஸை படிச்சீங்கன்னா நீங்க முழங்கால் போட்டு காட் தேர் இஸ் அ காட் சொல்லிடுவீங்க. ஏன்னா அவ்வளோ பெரிய மிரக்கிள் அது, ஒரு பிள்ளை பிறக்கிறதுங்கிறது அந்த மாதிரியான ஒரு காரியம். அதனாலதான் ஆண்களுக்கு சொல்லும்போது மல்கியா தீர்க்கதரிசி சொல்லும்போது என்ன சொல்றாரு? உன் இளவயதின் மனைவியை நினைத்துக்கொள்னு. காரணம் என்ன தெரியுமா? கல்யாணம் ஆகும்போது எல்லாரும் நல்லா தான் இருந்தீங்க. பிள்ளைன்னு ஒன்று ஓடுது பாருங்க, அந்த பிள்ளைய பெற்றதுக்கு அப்புறம் எல்லாமே நீங்க அவுட் ஆஃப் ஷேப் போயிடுவீங்க. என்னதான் பண்ணாலும் சரி, ஏன்னா இட்ஸ் நாட் ஈஸிங்க. யோசிச்சு பாருங்க, அவ்வளோ பெரிய பிள்ளைய ஒரு 3 கிலோ 4 கிலோ பிள்ளைய வயிற்றுல வந்து 9 மாதம் தூக்கிட்டு உட்கார முடியாது, நடக்க முடியாது, படுக்க முடியாது, திரும்ப முடியாது, இப்படியே உட்காந்து எப்படா அதை இறக்கி வைப்போன்னு உட்கார்ந்து இருந்துட்டு இறக்கி வச்ச உடனே அந்த தாய்க்கு அதெல்லாம் மறந்து போகுது. ஆனால் பாடி கம்ப்ளீட்டாக அவுட் ஆஃப் ஷேப் ஆயிடும். யாராவது சொல்லுங்க, நான் பிள்ளை பெற்றதுக்கு அப்புறம் முன்ன விட இப்போ நான் மாறிட்டேன்னு. பாடி அவுட் ஆஃப் ஷேப்பாக மாறிடும். இப்போ ஆணுக்கு என்ன தோணும்? உங்க பொண்டாட்டியை விட இன்னொருத்தி அழகாக தான் தெரிவா. ஆனா உங்க பொண்டாட்டி உங்க மனைவி உங்க கூட இருந்து அவங்க பட்ட வேதனை உங்க காரியம் என்ன தெரியுமா? இப்ப இங்கேயும் அலோவ் பண்றாங்க. மேலை நாடுகள்ல கம்பல்சரியா ஹஸ்பண்ட் உள்ள இருக்கணும் பிள்ளை பிறக்கும்போது. எத்தனை பேர் நீங்க வந்து உங்க மனைவி பிள்ளை வரும்போது கூட இருந்து அவங்க பட்ட கஷ்டத்தை பார்த்துருக்கீங்க? இங்க இங்க யாரும் பாடல இல்ல, நீங்க பார்க்கல, அதனால உங்களுக்கு தெரியல. நீங்க போய் பார்த்துருக்கணும், அப்பதான் தெரியும். அப்போ ஒரு சில பெண்கள் வந்து அவன் கணவனை பிடிச்சு திட்டுறதை பார்க்கணும். நீங்க எல்லாம் ஒன்னாலதான்டான்னு ரொம்ப மாறுதல். ஏன்னா இதெல்லாம் வந்து ஒரு பெண்களுக்கு நிகழக்கூடிய மாறுதல்கள், அறிவியல் பிரகாரமா உடல் பிரகாரமா. இப்ப இவங்க ஒரு தலைமைத்துவம் எடுத்து எல்லாம் நடத்தணும்னா there are problems. வசனத்தில் அனுமதி இல்லை. ரெண்டாவது, சயின்டிபிக்கலா இவ்வளவு பிரச்சனை. அப்போ உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு ஆண் துணை வேணும். நீங்க நினைக்கிறத அது சரியா இல்லையான்னு சொல்லக்கூடிய ஒரு காரியம். எப்பவுமே பெண்களுக்கு ஒரு காரியம் என்ன தெரியுமா இருக்கும்? நான் செய்யறது சரின்னு சொல்லி என்னைய நீ சரியா செய்யறன்னு சொல்லி சொல்றதுக்கு ஒரு ஆண் வேணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா வேணும். கல்யாணம் ஆகிற வரைக்கும் அப்பா என்ன சொல்லணும்? வெல்டன் மகளே, குட்ரா, கரெக்டாக செஞ்சடா. அப்போ பிள்ளை வந்து கேட்பா, அப்பா நான் இப்படி செஞ்சிட்டுமா டாடி, நான் இந்த வண்டி வாங்கிட்டுமா டாடி, நான் இதை செஞ்சிட்டுமா டாடி, நான் அதை பண்ணிட்டுமா. என் மனைவி எல்லாமே அவங்க அப்பா கிட்ட தான் செய்வாங்க. கல்யாணம் முன்னாடி வரைக்கும் எல்லாமே அப்பா தான் ஹீரோ. கல்யாணத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுவிட்சு வச்சு, எப்படி கர்த்தர் எங்கே சுவிட்ச் வச்சிருக்காருன்னு தெரியல, அப்பா விட்டுட்டு பொண்ணுன்னு பிடிச்சிருவாங்க. ஏன் புருஷன் டாடி, என் புருஷன் என்ன சொல்றது நீங்க? டக்குன்னு அது என்னன்னு தெரியல, அடுத்த நாளே மாறிடும். ஏன் புருஷன், ஏன் வீடு, ஏன் புள்ள, எங்க எப்படி வந்துச்சு அந்த நிகழ்வு? உங்களுக்கு எங்க வந்துச்சு? நிறைய பேருக்கு சுவிட்ச் போடாதனால பிரச்சனை இருக்கு, அது வேற விஷயம். மீகால் மாதிரி, மீகால் எப்பவுமே வந்து பைபிள்ல பாத்தீங்கன்னா சவுலின் குமாரத்தி மீகால் தான் இருக்கும். தாவீதின் மனைவின்னு ஒரு இடத்துல கூட இருக்காது. ஏன்னா இப்ப நிறைய அப்பா அம்மா பிள்ளைகளை விடுறதே இல்லை. அவன் ஏதாவது சொன்னானா, நீ பஸ் எடுத்து வந்துருடி பிள்ளை, நான் பாத்துக்கிறேன், என் பிள்ளைய சொல்லிட்டானா உடனே கார் எடுப்பு. எத்தனை தகப்பன்மார் தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையை சீரழிக்கிறாங்க தெரியுமா? சொல்லி அனுப்புங்க, நீ போற, இனி இது உன் வீடு கிடையாது, அதுதான் உன் வீடு. கணவனும் மனைவியும் இசைந்து ஒரே சரீரமாக மாறுகிறார்கள். நான் உனக்கு அப்பா தான், ஆனா நீ இன்னொரு சரீரத்தோட இணைக்கப்படுகிறாய். இனி இங்க கிடையாது, என்னுடைய கடமை முடிஞ்சது, நீ அங்க போயிட்ட. ஆனா நான் என்னைக்கும் உனக்கு அப்பாவா இருப்பேன், ஆனா நீ இன்னொருத்தருடைய மனைவிங்கிறத மறந்து விடக்கூடாதுன்னு சொல்லி அனுப்பணும்.
இன்னைக்கு அது இல்லை, நிறைய பேர்கிட்ட இல்லை. அதனால என்ன பண்றாங்க, இன்னும் சவுலின் குமாரத்தியாகிய மீகாலாவே இருக்கிறாங்க. இதுல பாதி பேர் நம்ம பசங்களுக்கு சொல்லி வளர்க்கறது இல்லை, ஒழுங்கா வேலை பார்க்கணும்னு சொல்லி வளர்க்கறது இல்லை. இவன் பூரா வீட்டில் உட்காந்து ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆயிடுறான் பாதி பேர். இப்போ நிறைய பார்த்தீங்கன்னா எங்கள் இதில் ஒரு பெரிய மிஸ்மேட்ச் என்ன தெரியுமா, நிறைய படித்த பெண் பிள்ளைகள் எங்ககிட்ட இருக்கிறாங்க, படித்த ஆண் பிள்ளைகள் இல்லை. பூரா என்ன எப்படி பையனாக இருக்கான்னு தெரியுமா, எல்லாம் குறுந்தாடி வச்சுக்கிறான், கிட்டாரை பிடிச்சிக்கிறான், ஃபோட்டோ போடுறான், ப்ரொஃபைல் போடுறான், என்ன படித்தேன், SSLC படித்தேன், இல்லைன்னா BA படித்தேன், BSc படித்தேன், என்ன பண்ணுறேன், மியூசிஷியன், ஒர்ஷிப் லீடர், இது எதாவது போட்டுட்டு எவ்வளோட மாதம் சம்பாதிக்கிற 5000 ரூபா. ஏன்னா இன்னைக்கு பசங்களை நம்ம சரியான முறையில் வழி நடத்துறது இல்லை. அப்போ நம்ம என்னன்னா, ஒரு சபையை வழி நடத்தும் போது ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கணவன் எப்படி இருக்கணும், ஒரு மனைவி எப்படி இருக்கணும், பிள்ளைகள் எப்படி இருக்குங்கிறத காரியத்தை நம்ம தெளிவாக சொல்லி கொடுக்கணும். அது சொல்லி கொடுத்து வளர்க்காத போது இது நடக்காது. நான் சபையை பற்றி ஆரம்பித்து குடும்பத்துக்குள்ளே போயிட்டேன். நிறையா சபையை ஆரம்பிக்கும் போது நீங்கள் உங்களுக்கு கர்த்தர் என்ன சொல்கிறாரோ அதை வச்சு நீங்கள் உங்கள் இருக்கிற இடத்துல ஆரம்பிங்க. பணத்துக்காக வேலை செய்யாதீங்க. ஆனால் என்னென்னா, கர்த்தர் உங்களுக்கு என்ன கொடுக்கணுமோ அதை கண்டிப்பாக நிச்சயமாக கொடுப்பார். நான் ஒரு சின்ன சம்பவம் மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியக்கூடிய ஒரு காரியமாக இருக்கும். நான் ஒரு பெரிய கம்பெனியில் பிஸ்னஸ் வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்தேன். அப்போ நான் இந்தோனேஷியாவிலேருந்து ஒவ்வொரு திங்கக்கிழமையும் கிளம்பி வேறு நாடுகளுக்கு போயிட்டு வெள்ளிக்கிழமை சாயந்தரம் மறுபடியும் இந்தோனேஷியா போயிடுவேன். அப்போ ஒரு சமயத்தில் நான் ஒரு மண்டே கிளம்பி பாம்பே அடுத்த நாள் கிளம்பி துபாய் போயிட்டு அங்கே மீட்டிங் முடிச்சுட்டு திரும்பி வரும்போது மறுபடியும் பாம்பே இறங்கி பாம்பேலேருந்து அந்த மீட்டிங் முடிச்சுட்டு நான் இந்தோனேஷியாவுக்கு போகிறேன். வெள்ளிக்கிழமை சாயந்தரம் திரும்ப போனோம். இப்போ நான் செவ்வாய்க்கிழமை இறங்கும்போது அவங்க என்ன பண்ணாங்க, என்னோடய பாம்பே மேனேஜர் ஒரு ஹோட்டல் புக் பண்ணியிருந்தார் ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில். அப்போ தான் புதுசாக ஹயத் ரிஜென்சி திறந்துருந்தாங்க. அப்போ அதில் போய் செக்இன் பண்ணேன். நான் காலையில் 4 மணிக்கு இறங்கினேன். காலையில் 10 மணிக்கு மீட்டிங் போயிட்டு அப்படியே போய் ஈவினிங் ஃப்ளைட்டில் போகிறேன். அதனால் 10 மணிக்கு செக் அவுட் பண்ணும்போது கார்டு போட்டால் அந்த 6 மணி நேரம் தங்கினதுக்கு $425 சார்ஜ் பண்ணான். அதுனா என்னடா, இப்போ நான் மேனேஜரை கூப்பிட்டேன், என்னடா $425 எதுக்குடா இவ்வளோ காசு வேஸ்ட் பண்ண அப்படின்னு. அவன் சொன்னான், உங்கள் கேட்டகரிக்கு இந்த ஹோட்டல்ஸ் தான் அலவுடு, அதனால தான் நான் இதை புக் பண்ணேன் அப்படின்னா. ஏன்னா நீங்கள் சீனியர் லெவல் மேனேஜர், சீனியர் லெவலு, அதனால் இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ் தான் போடணும், அதனால் ஏர்போர்ட்டு பக்கம்னு உங்களுக்கு இதை போட்டேன்னு. நான் சொன்னேன், இங்கே பாரு அதெல்லாம் இருக்கட்டும், எனக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது இவ்வளோ காசு செலவு பண்ணுறதுக்கு, அதனால் நீ அடுத்த தடவை வேறு எதுலையாவது போடுன்னு. அப்போ அவன் சொன்னால், அந்தேரியில் பழைய ஏர்போர்ட்டுக்கு பக்கத்தில் ஷீராக் ஷெரட்டன் ஒன்று இருக்குது, ஷீராக் இருக்குது, அதில் நான் போடுறேன் அப்படின்னா. சரிடா ஓகே அதில் போட்டுருன்னு. ஏன்னா நான் மறுபடியும் வர்றேன், இதே மாதிரி வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை ராத்திரி வரப்போகிறேன், வெள்ளிக்கிழமை காலையில் செக் அவுட் ஆகி போய் ஈவினிங் ஃப்ளைட்டில் போகிறேன். சரின்னு போட்டான். அங்கே போயிட்டேன். அது வெறும் $100 தான். ஸோ அதனால் போயிட்டு தங்கிட்டு ஏர்போர்ட்டுக்கு போயிட்டேன். மேலே அங்கே போய் இதுக்கு போய் பிஸ்னஸ் கிளாஸு, ஏன்னா என்ன கேட்டகிரி அந்த மாதிரி, அதனால் பிஸ்னஸ் கிளாஸில் ட்ராவல் பண்ணுறோம். மேலே போனால் அங்கே சேர்மன் இருக்கார். அப்போ சேர்மன் கேட்டார், நீ எங்கேருந்து வர்றேன்னாரு. நான் சொன்னேன், இந்த மாதிரி துபாய் மீட்டிங் போயிட்டு துபாயிலேருந்து வர்றேன் அப்படின்னு. நான் உன்னை ஹோட்டலில் பார்க்கலையேன்னாரு. நான் கேட்டேனே, ஹோட்டலில் கேட்டேனே, நம்ம இதிலேருந்து யாராவது இருக்காங்களான்னு நான் கேட்டேனே அப்படின்னாரு. நான் சொன்னேன், நான் அங்கே தங்கலை அப்படின்னு. ஏன்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை நான் போகும்போது தங்கினேன், இந்த மாதிரி $425 சார்ஜ் பண்ணாங்க, அதனால் நான் அந்த ஹோட்டலில் போய் தங்கினேன், அங்கே வெறும் $100 தான், ஸோ அதனால் ஐ கேன் சேவ்னு. அப்போ அவர் கேட்டார், ஏப்ரஹாம் உனக்கு கம்பெனி கார்பரேட் கிரெடிட் கார்டு தானே கொடுத்துருக்காங்கன்னாரு. ஆமாண்ணே. உன் காசையா செலவு பண்ணுறேன்னு கேட்டார். என் காசு தானே, என் காசு தானே செலவு பண்ணுறேன், உனக்கு கார்டு நான் தானே கொடுத்துருக்கேன், என் கம்பெனியில் தானே உனக்கு கார்டு கொடுத்துருக்காங்க, உனக்கு பில்லு கம்பெனியில் தானே கட்டுறாங்க, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டார். நான் சொன்னேன், இல்லை ஒரு 6 மணி நேரத்துக்கு. அப்போ அவர் மடித்து என்ன தெரியுமா சொன்னார், என் கம்பெனி மரியாதைன்னு ஒன்று இருக்குது. எப்படி? என் கம்பெனிக்குன்னு ஒரு மரியாதை இருக்குது, அந்த மரியாதையை நீ கெடுக்காத, நீ கவலைப்படாது, என் கம்பெனிக்கு நீ காசெல்லாம் சேமிக்க வேணாம், என் கம்பெனி பேரை கெடுக்காமல் நீ இரு, சரியா? இனிமேல் இந்த மாதிரி செய்யாதன்னு சொன்னார்.
நான் மேலே ஏறி உட்காந்து கொஞ்சம் நேரம் கழித்து பைபிள் வாசிக்கும்போது எனக்கு உரைச்ச காரியம் இதுதான். ஒரு கம்பெனி இருக்கிற ஒரு 25 வருஷம் 30 வருஷம் இருக்க போகிற ஒரு கம்பெனி, அவங்க வந்து தே ஆர் ஸோ மச் ஒரீட் அபவுட் தியர் ரெப்புடேஷன். அவங்க பேர் என்ன ஆகிருன்னு அவங்க யோசிக்கிறாங்க. ஆனால் என்னையும் உங்களை அழைச்சி நித்திய காலத்துக்கும் ஒருத்தனுடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வல்லமையுள்ள வார்த்தையை கொடுத்த ஆண்டவர் உங்களையும் என்னையும் சும்மா அனுப்பிடுவாரா? சும்மா அனுப்புவாரா? அவரோட மரியாதை என்ன ஆகும்? அவரை தெரிஞ்சு கொண்டேன்னு வச்சுக்கோங்க, என் அப்பாவுக்கு எல்லாம் தெரியும், அவர் என்னை அழைச்சிருக்கிறாரு, அவர் பேரில் நான் எல்லாம் செய்கிறேன், அதனால நான் எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். மை காட் ஷால் சப்ளை ஆல் மை நீட்ஸ் அக்கார்டிங் டு ஹிஸ் க்ளோரியஸ் ரிச்சஸ் இன் ஹெவன். பிலிப்பியர் 4:19 சொன்னது போல் அவர் என்ன பரலோக ஐஸ்வர்யத்தின்படி எல்லாவற்றையும் அவர் எனக்கு கொடுப்பார். அதனால் நான் எதை பற்றியும் கவலைப்பட தேவையில்லைன்னு ஒரு உற்சாகமாக கர்த்தருக்கென்று ஓடக்கூடிய மக்களாக நீங்கள் இருப்பீங்க. செய்வோமா? வல்லபிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காய் நன்றி. இப்போதும் ஆண்டவரே, இங்கே கூடியிருக்கிற எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளுக்காய் நன்றி. ஆமாண்டவரே, இவர்கள் சென்று ஆண்டவரே ஒரு முறையான சரியான ஊழியங்களை தொடங்கி உம்முடைய நாம மகிமைக்கென்று வாழ எங்கள் தேவன் கிருபையும் இரக்கமும் பாராட்ட வேண்டுமாய் மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் வல்ல பிதாவே, ஆமேன். உங்களில் யாருக்காவது ஜெப தேவைகள் இருக்குமானால் நீங்கள் உங்களுடைய வீடுகளில் உங்கள் கதவை பூட்டி நீங்கள் ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுங்கள். உங்களுடைய எல்லா விதமான பலவீனங்களை குறித்து தெரிந்து வைத்திருக்கிற தேவன், எப்போதும் ஜீவனுள்ள தேவன், உங்களுடைய ஜெபங்களை கேட்டு உங்களுக்கு பதில் கொடுப்பார். நீங்கள் வேற ஒரு ஆள்கிட்ட போகணும், வேற ஒருத்தவங்கிட்ட போய் ஜெபத்துக்கு போகணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் ஜெபம் பண்ண ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட எல்லாரும் பிதாவாகிய தேவன்கிட்ட ஜெபம் பண்ணால் அந்த ஜெபத்தை கேட்டு பதில் கொடுக்கக்கூடிய அன்புள்ள பரமபிதா தான் நமக்கு இருக்கிறாரு. அதனால் தைரியமாக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. அதே சமயத்தில் இன்னொரு காரியமும் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்காய் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா வேத வசனத்தில் அதான் சொல்லியிருக்கு, நீங்கள் எந்த ஊழியக்காரரையும் ஜெபம் பண்ண போங்கன்னு சொல்லலை, ஆனால் ஊழியக்காரருக்காக ஜெபம் பண்ண சொல்லியிருக்கு. நாங்கள் தைரியமாக தேவனுடைய வார்த்தை இன்னும் அதிகமாக பிரசங்கிக்க எங்களுக்காய் நீங்கள் ஜெபிக்கும்படி கேண்டிக் கொள்கிறேன். ஆமேன்.